இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருத வருடம் மாசி மாதம் 6ஆம் நாள் 18/2/2024 பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:33. லக்கணம் கும்ப லக்கணம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி பிற்பகல் 1:10 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் பிற்பகல் 1:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருக சிரிஷம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. பிற்பகல் 1:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. காரணம் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும். இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. உங்களிடம் இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலைகளும் மாறும். இன்று உங்களுடைய வேலைகள் உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. ஆன்மீக பாடல்கள் கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல கடினமான சூழ்நிலைகளை கூட எளிதாக கையாளவும் செய்வீங்க. பணியில உயர்வும் ஏற்படலாம். திட்டமிட்ட வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அவ்வப்பொழுது உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. அவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை இணையாகவும் இருக்குங்க. வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். குடும்ப நலனுக்காக இன்று பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். அஜீரண கோளாறு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று நல்ல ஒரு சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளினால இருந்து வந்தவர்களுக்கு நிவாரணமும் கிடைக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த தகவல்களும் வந்து சேரும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். வருமானத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உங்களுடைய செயல்கள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கும் உயரும். பொருளாதார நிலை சீராகவும் இருக்கும். மனதில உற்சாகமும் பெருக்கெடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. வியாபாரம் என்று வழக்கம் போலவே இருக்குங்க. எதிர்பார்த்த வேலை ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது எதிர்பார்த்த லாபத்தை தருவதாகவும் இருக்கும். நண்பர்களுக்காக உதவிகள் செய்து நன்மதிப்பையும் பெறுவீங்க. சிக்கலான விஷயங்களை பெண்களின் மூலமாக தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விற்பனையில கிடைத்த பணத்தை தொழில முதலீடுகளும் செய்வீங்க. உத்தியோகத்துல உற்சாகமாக வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுடைய தரமான நேரத்தை செலவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். எதிர்கால திட்டங்களை பற்றி விவாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகள் தொடர்பாக உங்களுக்கு சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். மனைவியிடம் இருந்து முழு ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. நீங்கள் கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை நயமாக பேசி வசூல் செய்தும் விடுவீங்க. இன்று சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். ஆரோக்கியத்துல இருந்து வந்த இன்னல்களும் குறையும். குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகளும் உண்டாகும். பயனற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதியதாக ஏதாவது புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசைகளும் ஏற்படும்.
இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்னல்களும் குறையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு அபிவிருத்திக்கான நல்ல நாளாகவும் அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கான தைரியமும் உறுதியும் உங்ககிட்ட இருக்குங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு உங்களுடைய திறமைகளை நல்லபடியாக வளர்த்தும் கொள்வீங்க. இன்று குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளை எல்லாமே சரி செய்தும் கொடுப்பீங்க. பணிகளை முடித்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். இருவருக்கும் இடையில நட்பான அணுகுமுறையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணையுடனான தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறைகளும் குறையும். இன்று கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலும் இது உங்களுக்கு அத்தியாவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நம்பிக்கையுடன் செயல்பட்டு முயற்சியில வெற்றியும் காண்பீங்க. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். இழுபறியாக இருந்து வந்த செயல்கள் நல்லபடியாகவும் முடிவடையும். விலகி சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடியும் வருவாங்க. தொழிலை விருத்தி செய்வது பற்றி முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பல வகைகளிலுமே உங்களுக்கு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. சகோதரர்கள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்தும் விடுவீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் சம்பந்தமாக எதிர்பார்த்த கடன் தொகைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. ஆன்லைன் வர்த்தகங்களின் மூலம் நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல பலனையும் எதிர்பார்க்கலாம். நண்பர்கள் மூலமாக புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏற்பாடுகளையும் செய்வீங்க. சுவாச பிரச்சனைகள் தீருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. காதலிக்கும் பெண்களிடம் உங்களுடைய காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதலை பற்றி உங்கள் குடும்பத்தினரிடம் பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். மக்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயாரின் உடல்நிலையில சின்ன சின்ன பின்னடைவுகளும் ஏற்படலாங்க. நிதி முன்னேற்றத்திற்காக நிபுணர்களுடைய ஆலோசனைகளையும் பெறுவீங்க. ஆட்சி மற்றும் அதிகார கூட்டணியினால நல்ல ஒரு பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உங்கள் துணையுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. வழிபாடு செய்வது, கோயில் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவது போன்றவற்றிற்காக இன்றைய நாளை பயன்படுத்தியும் கொள்ளலாம். சமூக நிகழ்வுகளினால மனதில மாற்றங்களும் உண்டாகும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. நெருக்கடியான சில பிரச்சனைகளுக்கு கட்டுப்பாடுகளும் ஏற்படலாம். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் உண்டாகும். வியாபார இடமாற்றங்கள் குறித்து எண்ணங்களும் ஏற்படலாம். முயற்சிகள்ல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். மாற்றங்களும் ஏற்படலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்ல சிறப்பு பூஜைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியின் மூலம் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று நீங்கள் விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லதுங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பது நன்மையை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் மேலதிகாரிகளிடம் நற்பெயரை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல இனிமையான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இன்றைய நாளை நீங்கள் இனிமையான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. இன்று மகிழ்ச்சியின் காரணமாக உங்கள் இருவருக்கும் இடையில நெருங்கிய உறவு பிணைப்பும் ஏற்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். கணிசமான பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பு நிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். ஆரோக்கியத்துல எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. திட்டமிட்ட செயல்களையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். கூட்டுத் தொழில ஆர்வத்தையும் காட்டுவீங்க. கூட்டாளிகள் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. நிதிநிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக சென்று வருவதும் நல்லதுங்க. வாகனங்களை சரிபார்த்து கொண்டு செல்வதும் நல்லதுதாங்க. தேவையான அளவிற்கு பணம் கையில இருக்கிறதுனால உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. பிள்ளைகள் பிடிவாதம் படிக்கவும் செய்வாங்க. விட்டுப்பிடித்து செல்வதும் நல்லது. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறுங்க. என்று ஏதோ செய்த நல்ல காரியங்கள் இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பலரை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்திற்குள் இருந்து வந்த குழப்பத்தை நீக்கி குதூகலத்தை ஏற்படுத்தவும் செய்வீங்க. குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனக்குறைவாக செய்த வேலைகளை இப்பொழுது திருத்தியும் கொள்வீங்க. சிலருக்கு தற்காலிக பணியிட மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக பெரியவர்களை சந்தித்து ஆசைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதியதாக ஏதாவது கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் இன்பச் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல இன்று உங்களுக்கான மகிழ்ச்சியும் இருக்கும். பணியிடத்துல உங்கள் அதிகாரிகளிடத்துல இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். உங்களுடைய வேலையில கவனத்தை செலுத்தவும் செய்வீங்க. முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேடிக்கையான பேச்சுக்கள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வார்த்தைகள்ல மிக கவனமாக இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு இன்று போட்டியில கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. வெற்றியும் பெறுவீங்க. மனதளவுல புதிய தெளிவும் உண்டாகும். குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடித்தும் விடுவீங்க. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல திடீர் திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய சேமிப்புகள் இப்பொழுது உங்களுக்கு நல்ல பலனை தருவதாகவும் இருக்கும். சேமிப்புகளின் மூலம் ஆதாயமான சூழலும் உண்டாகும். இன்று உங்களுக்கு உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்களுக்கு ஒற்றுமையும் உண்டாகும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் செலவுகளினால மன சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபடுவதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. சூழ்நிலைகளும் இன்று உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்களுக்கு சாதகமான நிகழ்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். வேலை செய்கின்ற இடத்துல அஜாக்கிரதையின் காரணமாக ஏற்பட்டு இருந்த தவறுகளை இப்பொழுது சரி செய்தும் வைப்பீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளின் நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதும். திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல சகஜமாகவும் பேசுவீங்க. உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில நல்லுறவும் ஏற்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பொருளாதார பாதுகாப்பிற்காக போதிய அளவு பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. பணவரவு குறிப்பிடத்தகும் வகையில நல்லபடியாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவும் செய்வீங்க.
இது சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். நேற்றைய சங்கடங்கள் இப்பொழுது நீங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். வெளி வட்டாரத்துல உங்களுக்கு ஏதாவது எதிர்ப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. பணிபுரியும் இடத்துல செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நினைத்ததை அடைந்தும் காட்டுவீங்க. விழிப்புடன் செயல்படுவதும் நல்லதுங்க. சங்கடங்களும் நீங்கும். அவ்வப்பொழுது மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாய் வழியில சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களினால சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. அவர்களை தட்டி கொடுத்து தாங்க இன்று வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். வாகனங்கள்ல செல்லும் பொழுது செல்போன் பேசுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. சென்று வரும் பொழுது கவனமாக சென்று வருவதும் நல்லதுங்க. புதிய நண்பர்களிடம் கவனமாகவும் பேசுங்க. தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. சிக்கல்கள்ல மாட்டி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடுமையாக முயற்சிகள் செய்து சில வேலைகளை நீங்க இன்று முடித்தும் காட்டுவீங்க. கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்கள் நண்பர்களிடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நண்பர்களுடன் விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல தீவிரத்தையும் காட்டுவீங்க. இது உங்களுக்கு நற்பெயரை ஏற்படுத்தியும் தரும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குழந்தைகளிடம் பொறுப்புகளை வெற்றிகரமாக நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று அவர்கள் விரும்பியதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. செயல்பாடுகளிலும் வேலைகளிலும் உங்களுடைய ஆர்வமும் அதிகரிக்கும். நண்பர்களிடத்துல அதிக உரிமை எடுத்து பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. கிண்டல் கேலி போன்ற பேச்சுக்கள் இன்று வேண்டவே வேண்டாம். மனதளவுல ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வரவேண்டிய சில பணமும் கைக்கு வந்து சேரும். புதிய முதலீடுகள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. உத்தியோகத்துல சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு ஆர்வமான நாள் என்றும் கூறலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். சுமூகமாகவும் செயல்படுவீங்க. இன்று சரியானது எது தவறானது எது என்பதை புரிந்து கொண்டு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விஷயங்களை பிரித்தறியவும் கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. இன்று வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய கடின உழைப்பிற்கு மேலதிகாரிகளின் நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய பணிகளையும் திறமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவுல இனிமையான வார்த்தைகளின் மூலம் உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. இதனால நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை சுதந்திரமாகவும் இருக்குங்க. உங்களிடத்துல என்று போதிய அளவு பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடம் காணப்படும் மன உறுதியின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே முழு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய எண்ணங்களும் பூர்த்தியாகும். தொழில்ல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கவும் காண்பீங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். நேற்றைய எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். வருமானமும் அதிகரிக்கும். முயற்சி ஒன்றை இப்பொழுது மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சற்று பொறுமையுடன் இருந்தாலே போதுங்க. எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்து மட்டும் விடவும் வேண்டாம். அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு மற்றவர்களுடன் மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பொருளாதார நிலை நல்லபடியாகத்தாங்க இருக்கும். அதனை அனுசரித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதும் நல்லது. காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய கருத்துக்களை உங்கள் துணை இடத்துல திணிக்கவும் வேண்டாம்.
புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரிகளுக்கு பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். கட்டிட தொழில இருக்கிறவங்களுக்கு புதியதாக வேலை வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்கால நலனுக்காக நிலத்துல முதலீடுகளும் செய்வீங்க. பெண்களுடைய சேமிப்புகள் தக்க சமயத்துல நல்ல பலனை தருவதாகவும் இருக்கும். சுபகாரியங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சுப செலவுகளும் உங்களை தேடியும் வரலாங்க. வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு போதுமான அளவும் உங்களுடைய கையில் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் முன் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு சில தயக்கங்களும் ஏற்படலாம். குடும்ப செலவுகள் என்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மாலையில குதூகலமான சூழ்நிலைகளும் உண்டாகும். கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடித்து விடுவீங்க. சகோதரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. போட்டி தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாடிக்கையாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய திறமைக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையின் வழியில சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வதும் நல்லது. ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். எதிர்காலம் பற்றிய பரந்த நோக்கத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய இலக்குகளை வெற்றி பெறுவதற்கு கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. இடையில ஏற்படுகின்ற தடைகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. இன்று பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. எதையும் எதிர்பார்க்காமல் என்று பணியாற்றவும் செய்வீங்க. குறித்த நேரத்துல பணிகளை முடித்து தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கும் செல்லும். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் விசுவாசமாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால உறவுல நல்லிணக்கமும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வங்கி இருப்பை நல்ல முறையில பராமரிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய ஆற்றலை இன்று சிறந்த முறையில பராமரிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்துல ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். முயற்சிகள் இப்பொழுது நல்லபடியாகவும் முடியும். எதிரிகள் விலகியும் செல்வாங்க. விழிப்புடன் செயல்பட்டு விரும்பியதை அடைந்தும் காட்டுவீங்க. பணிபுரியும் இடத்துல ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். மறைமுக எதிரிகளை கண்டுபிடித்து அவர்களை எல்லாமே நீங்க வீழ்த்தவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. இதற்கு வீட்டுல உள்ளவர்களுடைய அனுசரணையான சூழ்நிலைகளும் உண்டாகும். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுத்த கடன் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடைய வகையில சுப நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறுங்க. வழக்கமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். நீண்ட தூர பயணங்கள்ல கவனமாகவும் சென்று வாருங்கள். கொண்டு செல்லும் பொருட்களை உறுதி செய்து கொள்வதும் நல்லது. ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதியதாக ஏதாவது ஒரு எதிரிகள் முளைத்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஏதாவது சின்ன சின்ன சண்டைகளினால மன நிம்மதி கெடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய நலன்ல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய தொழிலுக்கு சில புதிய திட்டங்களை தொடங்கவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய சுய சிந்தனையுடன் செயல்படுவதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே பரஸ்பர அன்பும் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில தேவையற்ற கவலைகளும் உங்களுக்கு தொந்தரவுகளை தருவதாகவும் இருக்கலாம். உங்கள் துணையின் ஆதரவுகளும் இருக்கும். அதுல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும்.
உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு உங்கள் வாழ்க்கை துணை முழு ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை அறிந்து கொண்டு அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. செயல்பாடுகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல லாபகரமான சூழலும் இருக்கும். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. பழக்க வழக்கங்களின் மூலம் மேன்மையும் உண்டாகும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும், புரிதல்களும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பொறுமையை இழப்பதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பிரார்த்தனைகளை மேற்கொள்வதும் நல்லது. ஆன்மீக பாடல்கள் கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல கடினமான சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. பணியில உயர்வு ஏற்படுவதற்கு கவனமாக இருந்தாலே போதுங்க. திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டும் பேசுவீங்க. இதனால உறவுல ஒற்றுமை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். குடும்ப நலனுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. அஜீரண கோளாறுகள் மற்றும் கால்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. நேற்றைய முயற்சிகள் இப்பொழுது நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். குடும்பத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கும். பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் காணலாம். குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். முயற்சிகள்ல இழுபறிகள் ஏற்பட்டாலும் உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது தாங்க. இன்று எடுத்த காரியங்கள்ல சில சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்குங்க. மனதுல உள்ளதை வெளியில் சொல்ல முடியாமல் ஏதாவது சின்ன சின்ன மனக்குறைகளும் ஏற்படலாம். தொழிலுக்காக பணத்தை புரட்டவும் செய்வீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகள் என்பது தாமதமாகவும் வந்து சேரலாம். உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்வதற்கு ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கமான உறவினர்களிடத்துல விரிசல்களும் ஏற்படலாம். பேசும் வார்த்தைகள்ல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாங்க. விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. மனதளவுல குழப்பங்களும் ஏற்படலாம். வேலையில நிதானத்துடன் செய்வதும் நல்லதுங்க. யாரேனும் ஒருவருடன் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல மனக்கசப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். தயக்கமான மனதுடன் வேலைகளை முடித்தும் காட்டுவீங்க. நிதி விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. யாருக்கும் அதிகப்படியான கடன் தொகையை தரவும் வேண்டாம். முக்கியமான சாட்சிகளை வைத்துக் கொண்டு தருவதும் நல்லதுதாங்க. முக்கியமான வேலைக்காக திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. கல்வி மற்றும் தொழில்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு சோசியல் மீடியா போன்றவற்றில அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பாடங்கள்ல கவனமாகவும் இருங்க. ஆசிரியர்களுடைய அறிவுரைகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்று பாடங்களை ஒரு முறைக்கு 2 முறை படித்து முடித்து விடுவதும் நல்லது. உயர்கல்வி குறித்த எண்ணங்களும் ஏற்படலாம். மறைமுக தடைகளை அறிந்தும் கொள்வீங்க. சிந்தனைகள்ல தெளிவும் ஏற்படும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். கலைநுட்பமான பணிகள்ல ஆர்வமும் உண்டாகும். இன்று ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும், ஆர்வமும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் இருப்பீங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு நல்ல ஒரு திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியில மேம்படுவதற்கான வழிமுறைகளை கண்டறியவும் செய்வீங்க. சில சூட்சமங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான அன்பு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. குடும்பத்தினருடன் வெளியில் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை திருப்தியை தருவதாகவும் இருக்கும். நீண்ட கால நிலுவைத் தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது கைக்கு வந்தும் சேரும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. அலைச்சல்களும் ஏற்படலாம். உழைப்பிற்கு ஏற்ப ஆதாயமும் உண்டாகும். தொழில நிலுவையில இருந்து வந்த பிரச்சனைகள் திருப்தியையும் ஏற்படுத்தும். வெளியூர் பயணங்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இடைவெளிகளும் குறையும். எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேருங்க. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். பொது வாழ்க்கையிலும் உங்களுக்கான செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல்களும் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல சில செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். கூட்டாக செய்யும் தொழில்ல நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் காண்பீங்க. இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். தொழிலை நிலைநிறுத்த பாடுபடவும் செய்வீங்க. நினைத்தது நிறைவேறி வந்து நண்பர்களுடைய உதவிகளையும் பெற்றுவிடுவீங்க. மனைவி உங்களை புரிந்து கொண்டு நடப்பது உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பண பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதள மகிழ்ச்சியும் உண்டாகும். உழைப்பிற்கு ஏற்ப ஊதியத்தையும் கௌரவத்தையும் பெற்றும் விடுவீங்க. உங்களுடைய மனைவிக்காக ஆச்சரியமான பரிசுகளை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உறவுல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. பதட்டமான சூழ்நிலைகளும் மாறும். முக்கியமான பிரச்சனை ஒன்று முடிவிற்கும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய காதலி இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. விருந்து போன்ற நிகழ்ச்சிகள்ல பங்கேற்று சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு காரியங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். நெருக்கமானவர்களுடைய சந்திப்புகளும் உண்டாகும். கடன்களை தீர்ப்பதற்கான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில சலுகைகளினால லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உத்தியோகத்துல மேன்மையும் உண்டாகும். தடைப்பட்ட பணிகளை எல்லாமே நிறைவேற்றியும் கொள்வீங்க. கஷ்டங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தடைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. லாபத்தை மேம்படுத்தியும் கொள்வீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். ஆனாலும் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுமையாக இருப்பதும் நல்லது. அனைத்து விஷயங்களிலும் சகஜமாகவும் இருப்பதும் நல்லதுங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். அதிக பணிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை குறித்த நேரத்துல செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையுடன் உறவுல மகிழ்ச்சியும் ஏற்படலாங்க. அவர்களிடத்துல நீங்க விட்டு கொடுத்து சென்றாலே போதுங்க.
நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக வங்கி இருப்பை பராமரிப்பது என்பது சிரமமாக தங்க இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கணுக்கால்களில் வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் தோன்றி மறையும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். சேவையில ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு லாபமும் உண்டாகும். நிதிநிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய பாதையும் தென்படும். சகோதரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு துணையாகவும் இருப்பாங்க. இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி அந்யுன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவு ஒன்றை துணிச்சலுடனும் இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்குங்க. நண்பர்களுடைய பிரச்சனைகளை பேசி தீர்த்து வைத்தும் விடுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக இரவு பகலாக உழைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலாளர்களுடைய பற்றாக்குறையினால உற்பத்தியில ஏதாவது சுணக்க நிலையும் ஏற்படலாம். மேலதிகாரிகள் குறை சொல்லாத அளவிற்கு பணியில கவனமாக இருப்பதும் நல்லது. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு உங்களுடைய வேலையை கோட்டை விட்டு விடவும் வேண்டாங்க. கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முன்னேற்றமும் உண்டாகும். தன்னம்பிக்கையும் மன உறுதியும் உண்டாகும். இன்று உங்களுடைய குடும்ப செலவுகளை கவனமாக நிர்வகிப்பதும் நல்லதுங்க. ஏதாவது தேவையற்ற செலவுகளுக்கு நீங்கள் செலவழிக்க வேண்டியதும் இருக்கலாம். குடும்ப வாழ்க்கையில உங்கள் துணையின் மீது ஏற்பட்டு இருந்த கோபங்களும் நீங்கும். உடன் பிறந்தவர்களுடனான உறவுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அவர்களும் உங்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்புகளும் உண்டாகும். தனிப்பட்ட முறையில சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. செய்யும் முயற்சிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இன்று லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த சந்தேகங்களும் நீங்கும். தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான உகந்த சூழல்களும் இருக்குங்க. என்ற சிறப்பான நாள் என்றும் கூறலாம். சாதகமான நிகழ்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்லபடியாக திட்டமிட்டு செயலாற்றவும் செய்வீங்க. வேலை செய்யும் இடத்துல அஜாக்கிரதையின் காரணமாக சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுடைய மேலதிகாரிகளின் கவனத்திற்கு செல்லாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வேலைகளை முடிப்பதற்கு முன்பாக 1ற்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சகஜமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லுறவும் ஏற்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. போதிய அளவு பணமும் கையில இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. வியாபாரத்துல வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். பொருளாதார நெருக்கடிகளும் குறையும். தடைப்பட்டு இருந்த வருவாயை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றன. உங்களுடைய செயல்கள் எளிதாக நிறைவேறவும் காண்பீங்க. எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினர் உங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பாங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று பண தேவைகளுக்காக யாருடைய உதவிகளையாவது நாடவும் செய்வீங்க. இது உங்களுக்கு கிடைக்கவும் பெறுவீங்க. பல வகைகளிலுமே இன்று அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுக்காக ஏதாவது பண உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்தும் விடுவீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும்.
இளைய சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல சற்று பொறுமையாக இருக்க வேண்டியதும் அவசியம். உங்களுடைய வாக்கு திறமையை காட்டி புதியதாக ஆர்டர்களை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மருத்துவர்கள் பொறியாளர்களுக்கு சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார சரிவினால உறவினர்களுடைய மத்தியில உங்களுக்கு ஏதாவது விமர்சனங்களும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. வேலை பளு சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். சமூக மற்றும் மத பணிகள்ல பங்கேற்கவும் செய்வீங்க. உங்களுடைய நல்லொழுக்கத்தினால மரியாதை மற்றும் கௌரவமும் அதிகரிக்கும். என்ற ஆன்மீக பணிகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று குடும்பத்துல ஒருவருடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். புதியதாக வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளிவட்டாரத்துல புதுவிதமான அனுபவங்களும் ஏற்படும். வியாபாரத்துல தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனையின் போக்கில சில மாற்றங்களும் ஏற்படலாம். முதலீடுகள் குறித்து ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று தனம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கருஞ்சிவப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. புரிதல்களும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில பிள்ளைகளின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. சுமூகமான சூழ்நிலைகளும் ஏற்படும். இன்று உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடின உழைப்பிற்கு உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய பணிகளை அவர்களும் பாராட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படலாங்க. இன்று உங்கள் குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று போதிய அளவு பணமும் உங்கள் கையில இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் காணப்படுவீங்க. உங்களுடைய செயல்கள்ல குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனை உங்களுக்கு சாதகமாகவும் மாற்றியும் கொள்வீங்க. முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். வரவும் செலவும் கணக்குகள் கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். விழிப்புடன் செயல்பட்டு எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. இன்று சிலருக்கு தந்தையுடன் மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கடன் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. அதையும் தாண்டி சின்ன சின்ன விமர்சனங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை நீங்கள் பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். வேலை விஷயமாக அலைச்சல்களும் ஏற்படலாங்க. வெளி உணவுகளை சாப்பிடும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாகன கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். நண்பர் ஒருவரை சந்தித்து பேசியும் மகிழ்வீங்க. அவர்களிடமிருந்து முக்கியமான தகவல்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். அர்ப்பணிப்புடனும் இன்று வேலைகளையும் செய்வீங்க. எதிலும் வெற்றியையும் காணலாம். பிள்ளைகளின் மூலம் நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் விஷயத்துல மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படலாங்க. பழைய நினைவுகளின் மூலம் இன்று மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய காதலை பற்றி உங்கள் குடும்பத்துல தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். சோர்வு நீங்கி சுறுசுறுப்பும் உண்டாகும். குடும்பத்துல விட்டு கொடுத்தும் செல்வீங்க. சிந்தனையின் போக்கில கவனமாக இருப்பதும் நல்லது. எதிலும் அவசரமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. அலுவலகத்துல சின்ன சின்ன விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சோர்வும் ஏற்படலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பண விவகாரங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியின் மூலம் நன்மையான விஷயங்களை பெறவும் செய்வீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் மேலதிகாரிகளிடம் நற்பெயரை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இன்றைய நாளை இனிமையான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில நல்ல ஒரு உறவு பிணைப்பும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை சம்பாதிக்கவும் செய்வீங்க. பணவரவு நல்லபடியாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமுடன் செயல்படுவதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய செயல்கள் இழுபறியாகவும் முடியலாம். வியாபாரத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வாகன பயணங்கள்ல எச்சரிக்கையாகவும் இருங்க. எதிர்பாராத செலவுகளும் தோன்றலாம். உதவி புரிவதாக சொன்னவர்கள் இழுத்தடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிந்தித்து செயல்படுவதும் நல்லதுங்க. வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அலைச்சல்களும் ஏற்படலாம். மற்றவர்களுடன் வீண் சர்ச்சைகள்ல ஈடுபடவும் வேண்டாம். வீட்டுல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். இதனால உடல் அசதியும் ஏற்படலாம். வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறுங்க. எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாங்க. ஞாபக மறதியினால சில நல்ல வாய்ப்புகளை கோட்டை விட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. அடுத்தவர்களுடைய விஷயத்துல மூக்கை நுழைக்கவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. இது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. ஒவ்வொரு வேலையையும் சிறப்பாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. மாணவர்கள் மனம் மகிழும்படியாக இன்று படிப்பில கவனமாகவும் இருப்பீங்க. இது உங்களுக்கு மன திருப்தியையும் ஏற்படுத்தும். உத்தியோகத்துல எதிரிகளிடம் கவனமாக இருப்பதும் நல்லது. பெற்றோருடன் குடும்ப விஷயங்களை பேசியும் மகிழ்வீங்க. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. மனைவியினுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இருவருக்கும் இடையில அனுசரணையான போக்கும் காணப்படும். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல திடீர் திருப்பங்களும் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். வாகன பயணங்கள்ல மித வேகத்துடன் சென்று வருவதும் நல்லது. மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். விவேகமாக செயல்படுவதும் நல்லதுங்க. நல்ல ஒரு மாற்றத்தினை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகரிக்கும் பணிச்சுமையினால அசதியும் ஏற்படலாம். அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்பங்களும் ஏற்படலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். மாற்றங்களும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.